சஹாபாக்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற அந்த செய்தி முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எட்டுகிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்புகிறார்கள். அந்த வரிந்த முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகுகிறார்கள். சகோதரர்களே, எவ்வளவுதான் கோடான கோடி செல்வங்களை வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் செல்வத்தோடு வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் மாடாமாடி வீடுகளிலே வாழ்ந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதரின் கரத்தில் இஸ்லாத்தை எட்டதற்கு பிறகு அவர்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்படுகிறது, அவர்களுடைய ஆடைகள் பறிக்கப்படுகிறது. இந்த ஆடையோடு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, எப்படியான ஒரு வாழ்க்கை பாருங்கள் சகோதரர்களே. இஸ்லாத்தை ஏற்றதும் அல்லாஹ்வுடைய சோதனை ஆரம்பிக்குகிறது. இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய சமூகத்தில் வாழக்கூடிய எத்தனைய உறவுகள் தன்னுடைய சொத்துகளுக்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன்னுடைய உறவுகளுக்காக விடக்கூடியவர்கள். உறவுகள் தேவையில்லை, சொத்துக்கள் தேவையில்லை, இந்த மார்க்கம் தேவையில்லை என்று இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த சொத்துக்களை எல்லாம் அற்பமாக வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழிவின் மூலமாக எத்தனையோ பேருடைய வீடுகள், எத்தனையோ பேருடைய வாகனங்கள் மண்ணுக்கு கீழே இருக்குகிறது சகோதரர்களே. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த கண்ணியமான மார்க்கத்தில் இருந்து கொண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுதான் சத்தியம், இதுதான் நேரான பாதை, இதை நீங்கள் பின்பற்றினால் தான் அந்த சுவர்க்கம் கிடைக்கும் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக இந்த உலகத்திலே எங்களை படைத்தானோ அத்துணையை மறந்து சொத்துதான் முக்கியம் என்று வாழக்கூடிய உறவுகளே, இந்த வரலாறு எனக்கும் உங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த ஒரே ஒரு மார்க்கத்திற்காக தன்னுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு, தன்னுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு பிந்த ஆடையோடு வருகிறார்கள் சகோதரர்களே. இதை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அந்த நொடியிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் ஆரம்பிக்கக்கூடும். அந்த சோதனையை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது.